கார்த்திக்கு அவ்வளோதான். மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமே இல்லாதது. ஆனா, அதையும் தாண்டி நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயத்துக்காக போராடியிருக்காங்க. அவங்கள பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ வந்து கேவலமா பேசியிருக்கோமே! அப்டின்ற ஒரு க இதில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டுட்டு இருக்கணும். நம்ம இலக்கியாவும், கௌதமும் எவ்வளவோ சொன்னாங்க. இந்த மாரி தான் "அஞ்சலி கர்ப்பமா இல்லடா" அப்டின்னு சொல்லிட்டு. அதில ஒரு துளியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் சொல்றத ஓ! ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிருந்தாலே, இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓய்வடைஞ்சிருக்கும். அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா சிக்கியிருப்பா. இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாம இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, அதாவது அஞ்சலிக்கு எந்த ஒரு சின்ன கேப்பும் குடுத்துறக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்போட இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆர்டர வந்து வாங்கிட்டாங்க. அஞ்சலிய டெஸ்ட் பண்ணி ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் அதே இன்ஸ்பெக்டர் வரும்போது, நம்ம கௌதம் பயங்கர கோவப்பட்டு, "அந்த இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு தேவையில்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றா" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ வேற ஒரு போலீஸ வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோர்ட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, "இரு அஞ்சலி நம்ம நம்ம கார்ல போலாம்" அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, என்ன இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே குற்றவாளி தான். அதனால 2 பேருமே ஒரே கார்ல தான் போயாகணும். இங்க அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உன் கார்ல வரும்போது யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லி, ஏதாச்சும் பிரச்சனை நடந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது நாங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கையோட தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி தான் நம்ம கார்த்திக்கும், "அஞ்சலி நீ எதுக்காக கவலைப்படுற? என்னதான் இருந்தாலும் நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போகாத. நேரா போறோம். உன்ன வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன? நேரா வந்ததுக்கப்புறமா இவங்க முகத்துல கரிய பூசிட்டு இலக்கியாவ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். அவ்வளோதானே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, டேய் கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஓகே தான். ஆனா இதெல்லாம் ஓவர்ரா அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புரியல. அதாவது நம்ம கார்த்திக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரியல. கண்மூடித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய நம்புறதுனால தான் இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நம்பறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடாது அப்படின்ற மாரி வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அஞ்சலிய செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் வந்துட்டு, "அவங்க புருஷன கூப்பிடுங்க. ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இதுதான் உங்க ஒய்ஃப் இருக்கிற ஸ்டேட்டஸ். உங்க ஒய்ஃபோட அதாவது கர்ப்ப ரிப்போர்ட்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன டாக்டர் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களே?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது ஐயோ! கார்த்திக் கொஞ்சம் பொறுமையா இரு கார்த்திக். ஒரு ரெட்ட குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொறந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ வந்தது லேட்டு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நேரா கூட்டிட்டு போயி கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில்ல காட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா தொட்டில்ல குழந்தை போட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த மாரி தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த தொட்டில்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு குழந்தை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மிதந்துட்டு இருக்கு. நம்ம டாக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சிரிப்பு வர ஆரம்பிச்சுருது. அதனால தான் சிரிச்சுக்கிட்டே நம்ம கார்த்திக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.